அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டடியில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசை தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளை இன்னரு பாப்பத்தை எண்தொகை நற்கணக்கே என அன்னை தமிழை முதற்கண் வணங்கி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அரும்பெரும் வரலாற்றில் ஓரிரு பகுதிகளை எடுத்துரைக்க உங்கள் முன் இருப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ் மொழி, மக்கள் நலன், சமூக நீதி ஆகியவற்றிற்காக தனது வாழ்வையை அர்ப்பணித்த மாபெரும் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். தமிழின் மீது கொண்ட பற்றால், பாசத்தால், அன்பால் இலக்கியத்துறையில் மேலான படைப்புகளை படைத்துள்ளார். இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் என்னும் நூலுக்கு மக்கள் அறிய செய்வதற்காக பூம்புகார் என்னும் திரைப்படமாக இயக்கி வசனமும் சிறந்ததோர் படைத்து மக்கள் முன் படைப்பதற்காக பல்வேறு விதமான மக்கள் தெரிந்து கொள்வதற்கான வசன நடையையும் கொடுத்துள்ளார். திரைப்படத்தின் துவக்கத்தில் மணங்கமனும் தமிழே, மணங்கவரும் தாயே, இன்ப மொழியே, அன்பு விழியே, உயிரான தமிழே, உலகின் உயர்வான மொழியே, உன்னை போற்றி புகழ்வதன்றி வேறு பணி எனக்கிடையே என உற்சாக மிகுதியால் தித்திக்கும் தேன் தமிழ் சாரெடுத்து கற்பனை தேன் கடந்து கன்னி தமிழ் காவியமாம் பூம்புகார் என்னும் கடை ஓவியத்தை உரை நாடகத்தை உங்கள் முன் படைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று குறிப்பிட்டார். தமிழ் மொழி, மக்கள் நலன், சமூக நீதி ஆகியவற்றிற்காக தனது வாழ்வை அர்ப்பணித்த மாபெரும் தலைவர் அவர் அந்த மூன்றை தனது உயிர் மூச்சாகவும் கருதினார். மேலும் 1957 ஆண்டு முதல் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்ற மாபெரும் தலைவராகவும் விளங்கினார். 5 முறை முதலமைச்சராக பதவி வகித்து சிறந்ததோர் ஆட்சியினையும் நடத்தி மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர். விவசாயிகளுக்கு பல்வேறு விதமான நலத்திட்டங்களை புகுத்தியுள்ளார். ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கினார். மின்சாரத்தை இலவசமாக தந்தார். மேலும் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வழங்கும் சட்டத்தினையும் கொண்டு வந்தார். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இடஒதுக்கீட்டை ஒதுக்கினார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற மேலான திட்டத்தை, சட்டத்தை கொண்டு வந்தார். மேலும் அனைத்து விதமான மக்களும் ஒரே இடத்தில் இருப்பதற்காக சமத்துவபுரத்தினை கொண்டு வந்து சமூக நீதியை நிலைநாட்டினார். மக்கள் அனைவரும் சிறந்ததோர் ஆட்சியில்தான் வாழ்கிறார்கள் என்ற நம்பிக்கையும் கொடுத்தார். மேலும் ஊனம் என்ற சொல்லை மாற்றுத்திறனாளி என்று அழைத்தார். 3ஆம் பாலினத்தவரை திருநங்கை என்று அழைக்கச் செய்தார். மேலும் கணவனை இழந்தவர்களுக்கு கைம்பெண் என்ற பட்டத்தினை சூட்டினார். கணவனை இழந்தவர் ஒரு பொட்டை இழக்கலாம், ஆனால் கைம்பெண் என்ற 2 பொட்டை வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை உருவாக்கி மக்களை அழைக்கவும் செய்தார். முன்பெல்லாம் புத்தகங்களில் தச்சன், உழவன், குயவன் என்று இருக்கும். தச்சன் நாற்காலி செய்தான், உழவன் விவசாயம் செய்தான், குயவன் பானை செய்தான் என்று இருக்கும். ஆனால் அடுத்த பக்கத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஐயர் பூஜை செய்தார் என்று இருக்கும். இப்படி நுட்பமாக ஊடுருவி இருந்த சாதிய வேறுபாடுகளை களைவதற்காக தீர்மானம் கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். மேலும் தமிழில் வளமான, செழிப்பான பல்வேறு விதமான இலக்கிய நடைகளும் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல், அரசியலில் மட்டுமல்லாமல் தனது தனிப்பட்ட வாழ்விலும் சிறந்ததோர் பழக்கத்தினையும் கொண்டு வந்தார். அவர் உணவு புழக்கத்தில் மேலான பல்வேறு விதமான பழக்கத்தினையும் கொண்டு வந்திருந்தார். இவ்வாறு கலைஞர் அவர்களை பற்றி நிறைய கூறிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு அசைவிற்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் என்று இருக்கும் அல்லவா, அதுபோல கலைஞர் அவர்களின் காட்டிய வழிக்கு பல்வேறு விதமான காரணங்களும் இருக்கின்றன. தமிழும் தமிழரும் இருக்கும் வரை கலைஞர் அவர்களின் புகழ் என்றும் அழியாது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் காட்டிய பாதையில் தமிழால் வாழ்வோம், தமிழுக்காக வாழ்வோம், தமிழோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.